ஓகே, ஃபைன். ஜான் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நிறைய பேர் பாதி முடிச்சிட்டீங்க, நிறைய பேர் வந்து ஜான் நினைச்சு ஜோஷா படிச்சிட்டீங்க, மறுபடியும் ஜான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு குட்டி கிளான்ஸ் என்ன இந்த சாப்டர்ல இருக்கு, ஜான் புக்னா என்னது, ஸோ அந்த மாதிரி ஒன்றும் ஒரு ஒரு குட்டி ஐடியா கொடுக்கலான்னு கடகடன். ஸோ இப்போ டைம் வந்து 10:56. ஸோ வில் பிளான் டு க்ளோஸ் by 20-25 minutes. Okay, fine. So John the Gospel, இதுல என்ன இது இது என்னது, இது வந்து எதோட கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா சினாப்டிக் காஸ்பிள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்கு. அதாவது ஒரே விஷயத்த பேசக்கூடிய 4 புக், அதான் 4 காஸ்பிள்ஸ். அதுதான் சினாப்டிக் காஸ்பிள்ஸ்னு சொல்றாங்க. அதனா மேத்யூ, மார்க், லூக், ஜான், இவங்க எல்லாருமே வந்து ஜீசஸோட லைஃபை பத்தி பேசியிருப்பாங்க. ஒரே விஷயம் தான், ஆனா டிஃப்ரெண்டான டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திருப்பாங்க. இதுல இருக்க ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓவர்லாப் ஆகும். இதுல இருக்க கண்டென்ட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு புக்ல சொல்லியிருக்கிறது இன்னொரு புக்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரிதான் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து எல்லா புக்லயும் வந்து ஒரே ஈவெண்ட்ஸ் இருக்காது, மாறி இருக்கும். ஸோ இவங்க எல்லாம் எப்படி எழுதுனாங்க அப்படின்னா, இவங்க ஜீசஸ் கூட இருந்து ஜீசஸ் செஞ்சதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அதை ஒரு அக்கௌண்டா எழுதுனாங்க. அப்படி எழுதும் போது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு க்ரௌடுக்கு எழுதுனாங்க, ஒவ்வொரு பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எழுதுனாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மேத்யூ வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஜீசஸ் வந்து ஒரு கிங்கா எழுதியிருப்பாரு. மேத்யூல ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்மலாம் அடிக்கடி ஸ்கிப் பண்ணக்கூடிய சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுட்டே வருவோம், போர் அடிக்கும், டப்பாலும் செகண்ட் சாப்டர் போயிடுவோம். ஏன்னா அங்க ஒரு ஜீனியாலஜி இருக்கும். இவனை பெற்றான், இவனை பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜீனியாலஜி ஒன்று வரும். அந்த ஜீனியாலஜில பாத்தீங்கன்னா ஜீசஸ் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஃப்ரம் த பிளட் லைன் ஆஃப் டேவிட் வந்து ஒரு கிங். ஸோ ஜீசஸ் வந்து அந்த கிங்கோட பிளட் லைன்ல வந்தாரு, அதனால ஹீஸ் அ கிங் அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ காமிச்சிருப்பாரு. மேத்யூ வந்து ஜூஸ்க்கு எழுதினாரு. அடுத்து மார்க் வந்து ஜீசஸ ஒரு சர்வன்ட் கிங்கா காட்டியிருப்பாரு. அதாவது ஜீசஸ் ஃபார் ஆல். அவரை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் வந்து மேத்யூ வந்து கிங்கா எழுதிட்டாரு. மார்க் வந்து எஸ் ஹீஸ் எ கிங், பட் ஹீஸ் அ சர்வன்ட் கிங். அதாவது ஜீசஸ் வந்து எல்லாருக்குமே உடையவர் அப்படின்றத காட்டணும்னு சொல்லிட்டு மார்க் வந்து ஜீசஸ் ஒரு சர்வன்ட் கிங்கா எழுதியிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து லூக் வந்து ஜீசஸ் ஒரு சன் ஆஃப் மேன் எழுதியிருப்பாரு. அதாவது மேரி அண்ட் ஜோசப்க்கு பிறந்த ஒரு கடவுளின் மகனா, ஒரு அதாவது கடவுள் வந்து மேரி அண்ட் ஜோசப் தேர்ந்தெடுத்து அதன் மூலமா அவருடைய பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன் ஆஃப் மேனா வந்து லூக் காமிச்சிருப்பாரு ஜீசஸ. அண்ட் இந்த 3 காஸ்பிள்லயுமே பாத்தீங்கன்னா மார்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்த காஸ்பிள். மார்க் கிட்ட இருந்து கண்டென்ட்டை வாங்கி தான் மேத்யூ அண்ட் லூக் எழுதினாங்க. பட் சம்ஹவ் இந்த ஆர்டர் நம்ம வந்து மேத்யூ, மார்க், லூக் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஃபைனலி நம்ம படிச்சுட்டு இருக்க காஸ்பிள் ஜான்ல பாத்தீங்கன்னா ஜீசஸ வந்து சன் ஆஃப் காடா காமிச்சிருப்பாரு. மத்தவங்க எல்லாம் வந்து கிங்கா காமிச்சிருப்பாங்க, சன் ஆஃப் மேனா காமிச்சிருப்பாங்க. ஆனா ஜான் வாண்ட்ஸ் டு போர்ட்ரே ஜீசஸ் as a son of God. நேரடியா வந்து கடவுள் வந்து மனுஷனோட ரிலேட் பண்ண வந்தாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஓகே, இத வந்து யாருக்கு எழுதினாரு அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ஜீசஸ் பார்க்கலையோ, யாரெல்லாம் வந்து ஜீசஸ்னா வந்து யாரு அப்படின்னு ஜஸ்ட் காது வழியா கேட்டு வேர்ட்ஸ் வழியா கேட்டவங்களுக்கு மட்டுமே வந்து இந்த காஸ்பிள் எழுதினாரு. ஏன்னா ஜான் காஸ்பிள் வந்து ரொம்ப லேட்டா எழுதப்பட்டுச்சு. நிறைய காரியங்கள்லாம் முடிஞ்சிட்டு ஒரு 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 பெரிய ஆடியன்ஸ், ஜீசஸ்னு யாருன்னே தெரியாத ஒரு ஆடியன்ஸ்க்கு எழுதப்பட்டது தான் இந்த ஜான் காஸ்பிள். ஸோ அதனால வந்து யார் ஜீசஸ் பார்க்கலையோ, பார்த்துடாதான் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து எழுதினாரு. ஓகேவா? அண்ட் ஹீ added the points which was missed by others. மத்தவங்க வந்து ஒரு சில டீடைலிங்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க மற்ற காஸ்பிள்ஸை படிச்சுட்டு ஜான் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய வந்து மேத்யூ, மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு மிராக்கிள் அக்கௌண்ட் பண்றாங்க அப்படின்னா மிராக்கிள் முடிஞ்ச உடனே அந்த அக்கௌண்ட் முடிஞ்சிடும், அதுக்கடுத்து அடுத்தது ஆரம்பிச்சிடும். ஆனா ஜான் காஸ்பிள்ல மிராக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய நரேஷன் போகும். ஜீசஸ் வந்து பேசுவார், அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி பேசுவார். ஸோ அந்த மாதிரி நிறைய டீடைல்டு திங்ஸ் எல்லாம் வந்து ஜான்ல எழுதியிருப்பாரு. அண்ட் ஃபைனலி அவர் இந்த இடத்துல எதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அப்படின்னா, அத்தாரிட்டி ஆஃப் த சன் ஆஃப் காட். அதாவது ஜீசஸ் வந்து ஒரு சன் ஆஃப் காட், அவருடைய அத்தாரிட்டியை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அப்படின்றத நிறைய இடத்துல ஜான் காட்டியிருப்பாரு. ஸோ இதுதான் நம்ம இந்த புக்ல பார்க்க போறோம். ஸோ குவிக்லி வி ஆர் கோயிங் டு மூவ் ஃப்ரம் சாப்டர் 1 to சாப்டர் 21. கட என்ன இருக்குன்றது மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? கீப் யுவர் பென் அண்ட் பேப்பர் ரெடி. நம்ம குட்டியா வந்து ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் 1.
சாப்டர் 1ல பாத்தீங்கன்னா the word இந்த ப்ளூ கலர் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, the word, the testimony, the disciple அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இது வந்து நான் வந்து இந்த 21 சாப்டர்ஸையும் மனப்பாடம் பண்ணேன். இது என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு, ஒரு சாப்டர் எடுத்தா என்னென்ன அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணேன். ஸோ நான் எப்படி பண்ணணும் அப்படிதான் அந்த ப்ளூ கலர் வேர்ட்ல போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து the word. இன்னைக்கு நம்ம ஆக்டிவிட்டியில பார்த்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த புக்கோடைய மொத்த கிரக்ஸிவே கொடுக்குறது அந்த ஃபர்ஸ்ட் வேர்டு தான், அந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் தான். இன் த பிகினிங் there was a word. ஸோ கடவுள் ஜீசஸை வந்து அவர் எப்படி காட்டுறாரு அப்படின்னா, கடவுள் கிட்ட இருந்த ஒரு வார்த்தையா காட்டுறாரு. அந்த வார்த்தை அதுக்கப்புறமா வந்து மாறி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் வந்தாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கடவுளோட இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு ஈக்குவலா வந்து ஒரு ஸ்டாண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு ஜான். ஓகேவா? ஸோ வந்து அதுக்கப்புறமா அந்த வார்த்தை வந்து மாம்சமாகி அவர் வந்து நம்மளை மீட்கிறதுக்காக பிறந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வந்து சன் ஆஃப் காட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஹி டுக் திஸ் வெரி பியூட்டிஃபுல் திங். அதாவது வேர்ட்ல ஆரம்பிச்சு ஃபிளஷ்ல வந்து முடிப்பாரு. மற்ற காஸ்பல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் காட்டும். ஜீசஸ் வந்து எப்படி மேரிக்கும் ஜோசப்க்கும் பிறந்தாரு, அவங்களுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் எப்படி வந்து சொன்னாரு, என்ன ஆச்சு, ஏஞ்சல் எப்படி சொன்னாங்க, இப்படிதான் இருக்குமே தவிர மற்றபடி இருக்காது. ஜான்ல பாத்தீங்கன்னா ஹி ஸ்டார்ட்ஸ் வித் த வேர்ட் அண்ட் எண்ட்ஸ் வித் த ஃபிளஷ். செகண்ட் ஒன் வந்து இந்த டெஸ்டிமனி. அங்க வந்து ஜான் த பேப்டிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். இந்த இடத்துல 2 ஜான். ஒன்னு வந்து ஜான் த பேப்டிஸ்ட், இன்னொன்னு வந்து இந்த புக்கை எழுதின ஜான், டிசைபிள் ஜான். ஓகேவா? ஜான் த பேப்டிஸ்ட் தான் இந்த டெஸ்டிமனி கொடுக்குறாரு. என்னன்னா, நான் கிடையாது, நான் மெசாயா கிடையாது, எனக்கு அடுத்து ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து உங்களை என்ன பண்ணுவாருன்னா அனாய்ட் பண்ணுவாரு, ஃபயர்னால அனாய்ட் பண்ணுவாரு, அவருடைய ஸ்ட்ராப்ஸ், அவரோட ஸ்லிப்பரோட ஸ்ட்ராப்ஸை வந்து அவுக்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்டிமனி கொடுப்பாரு இந்த இடத்துல. இது ஃபர்ஸ்ட் சாப்டர். அண்ட் த டிசைபிள்ஸ். அந்த டைம்ல ஜீசஸ்க்கு டிசைபிள்ஸ் எல்லாம் கிடையாது. ஜீசஸ் வந்து ஜஸ்ட் ஸ்டார்டட் ஹிஸ் மினிஸ்ட்ரி. ஸோ அந்த டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா, ஜீசஸ் வந்து வராரு, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வராரு. அப்படி வரும்போது ஜானோடைய டிசைபிள்ஸ் வந்து ஜீசஸை பார்த்து இவர் யாரு அப்படின்னு கேட்ட உடனே ஜான் வந்து ஃபுல்லா சொல்றாரு யாரு அப்படின்னு. சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே 2 டிசைபிள்ஸ் இந்த பிக்சர்ல காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டே 2 டிசைபிள்ஸ் ஜீசஸ் பின்னாடி போயிடுறாங்க. ஜீசஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்லாம கம் அண்ட் சி, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அவங்க கூட்டு போனா அவங்களோட டிசைபிள்ஸ் ஆயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இன்சிடென்ட் கடைசியில இருக்கும். யாருன்னா நத்தானியேல். அவர் வந்து ஜீசஸ், அதாவது நாசரேத்துல இருந்து நன்மை வர கூடுமோ அப்படின்னு, நாசரேத்லாம் ஒரு ஊரா, அங்க இருந்து யாராவது வருவாங்களாப்பா, அவ்வளவு பெரிய ஆள்லாம் அங்க இருந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிலிப் போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு. அப்பதான் வந்து ஜீசஸ் நத்தானியேல் மீட் பண்ணி சொல்றாரு, நீ பிலிப் கிட்ட இப்படி சொல்லும் போதே உனக்கு எனக்கு தெரியும், ஏன்னா நீ அந்த டைம்ல எங்க இருந்தனா, நீ ஃபிக் ட்ரீ கீழே உட்கார்ந்து இருந்த இல்லையா, அப்பவே உன்னை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. இது வந்து என்னன்னா ஒரு இடியம். அதாவது நீ ஃபிக் ட்ரீ கீழே உட்கார்ந்து இருந்த அப்படின்றது வந்து ஒரு இன்சிடென்ட் கிடையாது, நீ அந்த ட்ரீ கீழே உட்கார்ந்துட்டு இருந்த அப்படின்றது கிடையாது. அதாவது அந்த டைம்ல இருந்த ஒரு இடியம். அது என்ன இடியம் அப்படின்னா, மெடிடேட் பண்றோம் இல்லையா, நம்மளோட குவைட் டைம்னு சொல்றோம், நம்ம மெடிடேட் பண்றோம் இல்லையா, அதை தான் அந்த டைம்ல ஒரு இடியமா சொல்லியிருப்பாங்க. சோ ஜீசஸ் வந்து இவர் மெடிடேட் பண்றத ஆவியில பார்த்திருக்காரு. இவர் மெடிடேட் பண்றது ஜீசஸ்க்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடி, அதனால இதை சொன்னாரு. இதை சொல்லும் போது இவருக்கும் சிங்க் ஆயிடுச்சு, ஆமா இன்னைக்கு காலையில நம்ம மெடிடேட் பண்ணோம் இல்லையா, வேர்டை மெடிடேட் பண்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நத்தானியேலும் ஒரு டிசைபிளா மாறுறாரு. சோ இது வந்து சாப்டர் 1. நெக்ஸ்ட் வில் மூவ் டு சாப்டர் 2. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இது 3 வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட்ல வந்து உங்களுக்கே தெரியும் 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்னு வந்து வெட்டிங் அட் கேனா அண்ட் தி ஜீல் ஆன் தி டெம்பிள் ஆஃப் காட். வெட்டிங் அட் கேனால உங்களுக்கு ஸ்டோரி தெரியும், ஸ்டோரி சொல்ல வேண்டியது இல்லை. எத்தனை கற்சாடிகள் இருந்தது, அங்க என்ன நடந்துச்சு, அவர் என்ன பேசினாரு, இது எல்லாமே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் தி ஜீல் இன் தி டெம்பிள், அவர் இன்னைக்கு நம்ம இதுல ஆக்டிவிட்டியில பார்த்த மாதிரி கூட ஹி விப் அ கார்ட், அங்க உட்கார்ந்து ஒரு சவுக்கு எடுத்து அப்படி பின்னி என்ன பண்ற. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும், அவர் எந்த மனுஷனையும் அடிக்கல, யாரையுமே அடிக்கல. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் போயிட்டு காசுக்காரர்களுடைய பலகையை கவுத்து விட்டாரு, புறா விற்கிறவர்களை துரத்தி விட்டாரு, புறாக்களை துரத்தி விட்டாரு. அவங்கள பார்த்து இவைகளை எல்லாவற்றையும் இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள்னு தான் சொன்னாரு. அதாவது he was very careful, யார் மேலையும் கை வைக்கல, யாரையுமே அஃபெண்ட் பண்ணல. டெம்பிளை ஏன் அழுக்குப்படுத்துனீங்க அப்படின்ற ஒரு கோவத்துல வந்து ஜீசஸ் இதை பண்றாரு. சோ இந்த இடத்துல வந்து நீங்க 2 விஷயம் பார்க்கலாம். ஒண்ணு வந்து
வெட்டிங் அட் கேனா அதுல வந்து அவர் 2-3 விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதாவது இன்னும் என்னோட டைம் வரல, என்னோட டைம் வரும்போது ஐ வில் ஸ்டார்ட் டு டூ திங்ஸ். ஜீல் ஆன் த டெம்பிள் ஆஃப் காட், என்னுடைய அப்பாவோட வீட்டை நீங்க வந்து அழுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துடுறாரு. ஸோ சாப்டர் 2ல 2 விஷயங்கள் இருக்குது, வெட்டிங் அட் கேனா அண்ட் த ஜீல் ஆன் த டெம்பிள் ஆஃப் காட். மூவிங் டு சாப்டர் 3. சாப்டர் 3ல நிக்கோடமஸ், அதாவது என்னன்னா இந்த டைம்ல வந்து ஜான் புக்ல பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல பேசியிருப்பாரு. அதாவது ஒரு 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 வேலைக்காரன் கிட்ட பேசும்போது அந்த அளவுக்கு இறங்கி பேசியிருப்பாரு, போய் தண்ணி நிரப்புங்க நான் சொல்றது செய்யுங்க அப்படின்னு. சீசருங்க கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசியிருப்பாரு. ஒரு கவர்மெண்ட் அபிஷியல்கிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசியிருப்பாரு. அண்ட் நிக்கோடமஸ் பேசும்போது அவரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்பீச்சே வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நிக்கோடமஸ் இஸ் ஃபேரசி. அந்த டைம்ல ஃபேரசியில வந்து ஜீசஸ் வந்து ரொம்ப எதிர்த்தாங்க. அவர் வேற ஏதோ சொல்ல வராரு, அவர் வந்து நம்மளுடைய கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப வந்து பகைச்சாங்க. அந்த டைம்ல இந்த நிக்கோடமஸ்க்கு மட்டும் ஜீசஸ் கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவர் படிச்ச டெக்ஸ்டோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அவர் படிச்சிருந்த அந்த டைம்ல நியாயப்பிரமாணத்தோடையும் அவர் படிச்சிருந்த வேதத்தோடையும் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்போதான் வந்து நிக்கோடமஸ் வராரு. எப்பன்னா அது இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவர் எப்போ வந்தாரு அப்படின்னா நைட் டைம்ல வந்தாரு. யாருக்குமே தெரியாம ஒரு 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 சோசியல் ஃபியர், யாரும் என்ன பாத்திரக்கூடாது அப்படின்ற ஒரு சோசியல் ஃபியர்ல நிக்கோடமஸ் நைட்டு வந்து பேசுறாரு. அப்போ ஜீசஸ் வந்து மத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசாம நிக்கோடமஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசுறாரு. என்னன்னா பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறாரு. அதாவது இந்த ஒருவேளை இந்த பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிக்கோடமஸ்ட பேசாம வேற யார்ட்டையும் பேசியிருந்தாரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காரு. ஈவன் நிக்கோடமஸ்க்கே அது புரியல. நிக்கோடமஸ்க்கு அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா யூ ஹேவ் டு பார்ன் அகைன் அப்படின்ற. அப்ப நிக்கோடமஸ் கேட்கிறாரு, அது எப்படி நான் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன், நான் எப்படி மறுபடியும் என்னுடைய அம்மா வயிற்றுக்குள்ள போயிட்டு நான் பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஜீசஸ் சொல்றாரு யூ ஹேவ் டு பார்ன் அகைன் இன் ஸ்பிரிட். ஆவியில நீங்க மறுபடியும் பிறக்கணும், பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ இது வந்து நிக்கோடமஸ்க்கு புரியல. அப்போ ஜீசஸ் சொல்றாரு, சரி நான் வந்து இந்த உலகத்துல உடைய திங்ஸை வந்து உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நான் பரலோகத்துல பார்த்ததையும் பரலோகத்துல கேட்டதையும் நான் உங்களுக்கு சொன்னா நீங்க வந்து எப்படி எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விச் மீன்ஸ் நம்மளுக்கு அவர் சொன்னதே வந்து நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. நிக்கோடமஸ் வந்து அவ்வளவு படிச்சிருந்தாரு, ஆனாலுமே அவர் ஜீசஸ் சொன்னது அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா வந்து அவர் ப்ராசஸ் பண்ணல அந்த அளவுக்கு. ஓகேவா? ஸோ நிக்கோடமஸ் இந்த 3rd சாப்டர்ல முக்கியமானது நிக்கோடமஸ் பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. அது அண்ட் ஜான் ஸ்டேட்மெண்ட். ஜான் வந்து ஜான் தி பேப்டிஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர், அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். என்ன தெரியுமா, ஜான் தி பேப்டிஸ்ட்க்கு நிறைய டிசைபிள்ஸ் இருந்தாங்க. ஜான் சொன்னா செய்யற அளவுக்கு அவ்வளவு டிசைபிள்ஸ் இருந்தாங்க. ஆனா இந்த ஜான் தி பேப்டிஸ்ட்க்கு கொஞ்சம் கூட இன்செக்யூரிட்டியே கிடையாது. எப்பெல்லாம் வந்து அவர் தான் மெசையாவா, அவர் கூட போலாமா அப்படின்னு டிசைபிள்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் கூட இன்செக்யூரிட்டியே இல்லாம அனுப்பிச்சு வச்சாரு. நான் இல்ல அவர் தான் அப்படின்னு வந்து கை காமிச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் கூட இன்செக்யூரிட்டி இல்லாத ஒரு பர்சனை வந்து ஜானை காட்டியிருக்காங்க இந்த இடத்துல. அந்த இடத்துல ஜான் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நான் கிடையாது, அவர் தான் மெசையா, நீங்க அவரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்றாரு. ஸோ ஜான் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் 3rd சாப்டர். We are moving to 4th chapter. The Samaritan woman and the official's son. Samaritan woman. இந்த இடத்துல வந்து இவங்க ஷாரன் வந்து என்ன போன வாரத்துல பிங் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்படி என்ன பிரச்சனை சமாரிட்டனுக்கும் ஜூஸ்க்கும்? ஏன் வந்து ஜூஸ் வந்து சமாரிட்டன் கிட்ட வந்து தொடர்பு வச்சிருக்க மாட்டாங்கன்னு. ஷாரன் இருக்கீங்களா? ஷாரன்? ஓகே ஃபைன். ஸோ என்ன பிரச்சனை சமாரிட்டனுக்கும் ஜூஸ்க்கும்? ஏன் வந்து இந்த ஒரு 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 ட்ரிஃப்ட் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் ஸ்டார்டட் லாங் பேக் இன் த டைம் ஆஃப் ஜெரோஹாம் அண்ட் ரெஹோபாம். சாலமோனுடைய சன் அண்ட் சாலமோனுடைய சன்னோட ஃப்ரெண்ட். இந்த டைம்ல வந்து அந்த கிங்டம் 12 ட்ரைப்ஸ் வந்து 2ஆ உடஞ்சது. ஒன்னு வந்து யூதேயான்னு போயிடுச்சு, இன்னொன்னு சமாரியான்னு போயிடுச்சு. ஸோ இந்த நார்தர்ன் கிங்டம் சதர்ன் கிங்டம் இப்படி பிரிஞ்சது இல்லையா? இந்த பிரிஞ்ச டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு இடம் சொந்தமாயிடுச்சு. ஸோ இந்த யூதர்கள் எல்லாம் போனாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே என்ன எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் கேபிட்டலான ரிலீஜியஸ் கேபிட்டலான ஜெருசலேம் அவங்க கிட்ட இருந்துச்சு. வைரஸ் இந்த சமாரியாவுக்கு அது கிடையாது. சமாரியாவுக்கு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வேற கடவுளை வந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாம வந்து ஜூஸ் வந்து
ஜெருசலேம்ல இருக்க டெம்பிள் தான் எங்களுக்கு, ஜெருசலேம் அந்த மலை தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹோலி அப்படின்னு ஜூஸ் சொல்லும் போது சமாரியா வந்து இல்ல இல்ல எங்களுக்கு வந்து இந்த மலை வேற ஒரு மலை, இந்த மலை தான் எங்களுக்கு ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரிஃப்ட் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அவங்க என்ன நினைச்சாங்கன்னா காட்ஸ் சோசன் ரேஸ் வந்து நம்ம தான், அதாவது ஜூஸ் தான், சமாரியால இருக்கவங்க சமாரிட்டன்ஸ் கிடையாதுன்னு. பட் என்ன கதை அப்படின்னா இந்த 12 ட்ரைப்ஸுமே கடவுள் சூஸ் பண்ணி கொண்டு வந்தாரு. அதனால ஜீசஸ் வாண்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் தி பிரிட்ஜ் பிட்வீன் தி ஜூ அண்ட் சமாரியா. சோ இந்த இவங்களுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் ஜீசஸ் வந்து இந்த சமாரிட்டன் மட்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, இப்போ உங்களுக்கு இந்த ட்ரிஃப்ட் புரிஞ்சிருக்கும், எதனால வந்து ஜீசஸ் வந்து அந்த குட் சமாரிட்டன் கதையில சமாரிட்டன் அவ்வளவு குட்டா காட்டுறாரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹி வாண்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் a bridge between the two tribes. இந்த ட்ரைப்க்கும் இந்த 2 ட்ரைபும் சேர்ந்து தான் வந்து கடவுள் அவங்க நேசிக்கிறாரு, எல்லாருக்குமே வந்து வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு சமாரிட்டன் உமன்ட்ட பேசுறாங்க. இட் வாஸ் a very good lesson ஆக்சுவலி. நீங்க படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டைம்லயே கூட பாத்தீங்கன்னா சமாரிட்டன் உமனோட கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு அபிஷியல் வராரு, கவர்மெண்ட் அபிஷியல் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி என்னோட சனுக்கு வந்து ஃபீவர், உடம்பு சரியில்லை, அவரை வந்து சரியாக்குங்க வாங்க அப்படின்னு கேட்ட உடனே ஜீசஸ் சொல்றாரு, நீங்க அடையாளத்தை பார்க்கலன்னா நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ உன் பையன் சரியாயிட்டான் அப்படின்னு சொல்றாரு ஜீசஸ். சொல்லும் போது அந்த பையனுக்கு வந்து எப்போ சரியாச்சுன்னா 7th ஹார்ல ஜுரம் சரியாச்சு. 7ஆம் மணி வேலைன்னு தமிழ் பைபிள்ல போட்டிருக்கு. 7th ஹார்ல ஜுரம் சரியாச்சு. அவர் வீட்டுக்கு போய் செக் பண்றாரு, எத்தனாவது மணி நேரத்துல வந்து அவனுக்கு ஜுரம் சரியாச்சுன்னா 7th ஹார். ஜீசஸ் எப்ப சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுவும் 7th ஹார். சோ அப்போ வந்து ஜீசஸ் தான் இந்த அற்புதத்தை செஞ்சாரு அப்படின்னு இந்த அபிஷியலுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஓகேவா? எண்ட் ஆஃப் தி 4th chapter. Chapter 5, பெதஸ்தா, தி அத்தாரிட்டி ஆஃப் சன் ஆஃப் காட். சரி, பெதஸ்தா பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி, ஆட்டு வாசல்னு சொல்றாங்க அந்த இடத்துல, அதனாலதான் அதுக்கு பெதஸ்தா அப்படின்னு பேர் இருந்தது. அராமிக்ல பெதஸ்தான்னு அர்த்தம். ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து he established that son of God has authority to heal a man அப்படின்றது. இது வந்து எல்லாமே சாபத்துல 2 விஷயத்த அவர் பண்ணிருப்பாரு, சண்டேல சாபத்துல 2 விஷயத்த பண்ணிருப்பாரு அவர் ஜீசஸ். சோ அந்த டைம்ல வந்து என்னன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின், இதை செய்யறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்ட போது அவர் சொல்றாரு, சன் ஆஃப் காட் ஹாஸ் ஆல் த ரைட் அண்ட் அத்தாரிட்டி டு டூ மிரக்கிள் இன் ஆல் த டைம். அந்த அத்தாரிட்டியை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஜான் வாண்ட்ஸ் டு பில்ட் எஸ்டாப்ளிஷ் தட் ஹி இஸ் a son of God. மற்றவங்க எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா பேசியிருக்காங்க, கிங்கா பேசியிருக்காங்க, சர்வன்ட் கிங்கா பேசியிருக்காங்க, அண்ட் சன் ஆஃப் மேனா பேசியிருக்காங்க. ஸோ ஜான் வந்து அந்த இன்சிடென்ட் வச்சு என்ன பில்ட் பண்றாரு அப்படின்னா, ஹி இஸ் a son of God, he has all the authority அப்படின்னு சொல்லிட்டு அது பில்ட் பண்றாரு. ஸோ நீங்க இந்த சாப்டர்ல பாத்துக்க வேண்டியது என்னன்னா, 38 வருஷம் வியாதியா கிடந்தான் அவன். பெதஸ்தா வந்து எந்த மொழியில இருந்துச்சு? இட் வாஸ் கால்ட் இன் அராமிக். அண்ட் வாட் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் ஜீசஸ் அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் தேர் ஒன்ஸ் தி மிராக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜீசஸ்க்கும் அந்த மக்களுக்கும் வந்து என்ன கான்வர்சேஷன் இருந்தது, அந்த டைம்ல ஜீசஸ் வந்து அந்த அத்தாரிட்டி எப்படி வந்து வித்ஸ்டாண்ட் பண்றாரு அப்படின்றது நீங்க சாப்டர் 5ல பார்க்கணும். ஓகே, ஸோ சாப்டர் 6 வந்து மெயினான விஷயங்கள். 5 loaves and 2 fishes, Jesus walks on water, I am the bread of the life. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஜீசஸ் வந்து அந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 5 loaves and 2 fishes. நாங்க போன ஃப்ரைடே கூட அந்த பைபிள் ஸ்டடியில இதை பத்தி பேசியிருந்தோம், போட்டு வாங்கும் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பேசியிருந்தோம் நாங்க. என்னன்னா பிலிப்ட கேட்பாரு ஜீசஸ், இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு எங்க கொள்ளலாம் அப்படின்னு கேட்பாங்க. பிலிப்போட ஆன்சர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ வருவான். ஆண்ட்ரூவோட அப்ரோச் எப்படி இருக்கும்னா, இவங்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு ஆனா இது பத்தாது அப்படின்னு இருக்கும். யாருமே அவர் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த வேர்ஸ்ல போட்டிருக்கும், அவர் செய்ய போகிறது இன்னதென்று அறிந்தும் அவர் அப்படி கேட்டார் அப்படின்னு. சில சமயங்கள்ல காட் வந்து அது நம்மளுக்கு பண்ணுவாரு. அவர் செய்ய போறது என்னன்னு அவருக்கு தெரியும், அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியும், ஆனா போட்டு வாங்குவார். இது நீ எப்படி இந்த சிச்சுவேஷன் நீ ஹேண்டில் பண்றன்னு. போன வாரம் ஏஞ்சலுக்கு அவனை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தப்பு செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதை அவங்க வேண்டான்னு விட்டாங்க. இன்னொருத்தவங்களே வந்து அந்த சான்ஸை கொடுத்தாங்க, அப்பயும் அவங்க வேண்டான்னு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க போன பைபிள் ஸ்டடியில, which was happened on Friday. ஸோ அப்பதான் நாங்க இந்த போட்டு வாங்கும் தேவன் பத்தி பேசுவோம். ஜீசஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் செய்ய போறது தெரிஞ்சுமே அவங்க கிட்ட கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் கூட சிச்சுவேஷன் வரலாம், சின்ன விஷயத்துல உண்மையா இருக்கணும், சின்ன விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன் வரலாம். அப்போ வந்து இந்த போட்டு வாங்கும் தேவன் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சா நம்ம ஒரு நாள் இதை பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்க இதில் பார்க்க வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா, எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்க, எவ்வளவு கூட மீதி எடுத்தாங்க. எனி ஐடியா எவ்வளவு கூட மீதி எடுத்தாங்க?
12 baskets. 12 baskets. சூப்பர். 12 baskets மீதி எடுத்தாங்க. ஓகேவா? அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஜீசஸ் வாக்ஸ் ஆன் த வாட்டர் பத்தி ஜான் டச் பண்ணிட்டு போயிருப்பாரு. பெரிய டீடைலிங் இருக்காது. இன்னொரு புக்ல இன்னொரு காஸ்பல்ல பாத்தீங்கன்னா பீட்டர் நடந்து வந்ததெல்லாம் இருக்கும். பட் இதுல அதெல்லாம் இருக்காது. ஜீசஸ் வந்து அந்த டைம்ல போட்ல இல்ல, பட் நைட் வந்து அந்த புயல் வரும்போது அவர் நடந்து வந்து போட்ல உட்கார்ந்தார். செகண்ட் திங். தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஐ அம் த பிரெட் ஆஃப் த லைஃப். சரி, நீங்க இதுல இந்த சாப்டர் இனிமே நீங்க பார்க்க போறது எல்லாமே வந்து ஒரு ரிலேஷனா இருக்கும். ஓகேவா? அவர் வந்து பிரெட் வந்து இங்க சாப்பிட கொடுக்குறாரு, அதே டைம்ல ஒரு பிரெட் ஆஃப் த லைஃப்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஒரு ரிலேட்டிவ் டேர்ம்ஸ்ல வந்து அதை கொண்டு வந்திருப்பாரு. ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிப்பார். ஐ எம் த பிரெட் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சாப்டர் 6, எண்ட் ஆஃப் சாப்டர் 6. மூவிங் டு சாப்டர் 7. சி ஒருவேளை ரொம்ப ஸ்பீடா போறேன் அப்படின்னா சொல்லுங்க, ஐ வில் ஸ்லோ டவுன். ஓகே, மூவிங் டு சாப்டர் 7. Chapter 7, Jesus went to the feast of tabernacle. See, இந்த சாப்டர் நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க, நல்லா கூர்ந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கான்ட்ரவிஷன் அல்லது இங்க ஒரு டிஸ்கிரிபன்சியை பார்த்திருக்கலாம். ஒரு விஷயம் ரிலேட்டே ஆகலையே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்திருக்கலாம். என்னது அப்படின்னா 10th வருஷம் 37th வருஷம் வந்து சிங்க் ஆகாது. சாப்டர் 7 10th வருஷம், சாப்டர் 7 37th வருஷம் வந்து சிங்க் ஆகாது. என்னது அப்படின்னா படிச்சு பாருங்க, நீங்க நோட் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க. சாப்டர் 7 10th வருஷம் என்ன சொல்லியிருக்கோம்னா, அவர் எப்படி போனாராம் டெம்பிளுக்கு. அவர் வந்து அந்தரங்கமாய் போனார். அப்படின்னா நான் யாருக்கண்டையும் நான் படக்கூடாது, நான் பாட்டு டெம்பிளுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மறைச்சிக்கிட்டு அவரை ஒழிச்சுக்கிட்டு ஜீசஸ் வந்து டெம்பிளுக்கு போனாரு. வேற அவரோட டிசைபிள்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இன்னொரு புக்ல இன்னொரு காஸ்பல்ல நீங்க பார்க்கும்போது அவங்க அண்ணெல்லாம் திட்டுவாங்க வந்து, இந்த மாதிரி யாரும் வந்து ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க, நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஃபேமஸா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஜீசஸ் ஒளிஞ்சிருந்து போறாரு. எதுல? 10th verseல, சாப்டர் 7 10th verseல. சாப்டர் 7 37th verseல ஜீசஸ் வந்து திடீர்னு சத்தமா பேசுவாரு, கோவப்பட்டு சத்தமா பேசுவாரு. இது வரைக்கும் ஜீசஸ் வந்து சத்தமாவே பேசுனது இல்ல. சாப்டர் 7 வரைக்கும் இவ்வளோ வருஷம் சத்தமா பேசாத ஜீசஸ் திடீர்னு ஏன் சத்தமா பேசினாரு அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு செகண்ட் பிக்சர் ஒன்று கொடுத்துருங்க பாருங்க. இவங்க பண்ண ஒரு விஷயம் தான் வந்து ஜீசஸை ட்ரிகர் பண்ணி சத்தமா பேச வச்சது. See, it is out of Bible actually. பைபிள்ல இல்ல, பட் இதோட ரிலேட்டிவ் டெக்ஸ்ட்டை வந்து நீங்க லெவிட்டிகஸ்ல இருந்தும் டியோட்ரானமில வந்து எடுக்கலாம். என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கிள் அப்படின்னு என்னதுன்னா, இவங்களோட இந்த கூடார பண்டிகையில கடைசி நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆசாரியன் வந்து ஒரு பொற்பாத்திரத்துல ஒரு கோல்டன் வெசல்ல போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு சிலோவாம் குளம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து தண்ணி மொண்டுட்டு வந்து என்ன பண்ணுவான்னா, பலிபீடத்தின் மேலேயும் அதுல மேல வச்சிருக்கிற பலி மேலேயும் என்ன பண்ணுவானா, ஊத்துவானா. ஃபுல்லாவே அதை காலி பண்ணி ஊத்துவானா. அது எதை காட்டுது அப்படின்னா, இவங்க எல்லாரும் இவங்களோட பிதாக்கள் எல்லாரும் வனாந்தரத்துல வந்து தண்ணி குடிச்சாங்க. அவங்க சாக கிடந்த நிலைமையில அவங்களுக்கு வந்து அந்த பாறை உடைச்சு தண்ணி கிடைச்சது. அதையும் ஐசாயால ஒரு வேர்ஸ் இருக்கு, அவர் வந்து அவங்க லிவிங் வாட்டரை கொடுத்து அவங்கள காப்பாத்தினாரு. ஸோ ஹீ இஸ் த லிவிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐசாயால ஒரு வேர்ஸ் இருக்கு. அதையும் ரிமூவ் பண்றதுக்காக இவங்க இந்த ட்ரெடிஷ்னல் திங்கை பண்ணுவாங்க. அதாவது கடவுள் வந்து எங்களோட ஆன்செஸ்டர்ஸை காப்பாத்தினாரு, ஸோ இந்த கோல்டன் வெசல் வந்து காட் அண்ட் இந்த தண்ணி வந்து அவர் எங்களை காப்பாத்தினது அப்படின்னு சொல்லிட்டு ரிமெம்பர் பண்றதுக்காக அதை ஊத்துறாங்க. வேற ஜீசஸ்க்கு இதை பார்த்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஐ எம் த லிவிங் வாட்டர், நான் இங்க இருக்கேன் அது கூட தெரியாம நீங்க இன்னமும் வந்து ரிலீஜியஸா ட்ரெடிஷ்னல் திங்ஸோட நீங்க இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா பேசுறது. அதான் 37th verse. 37th verse என்ன இருக்குன்னா, தாகமா இருக்கிறவன் என்னிடம் வந்து பானம் பண்ண கடவன், which means if you are thirst, come and drink from me, I am the living water. லிவிங் வாட்டர் பத்தி எங்க பேசியிருப்பாரு அப்படின்னா 4th chapterல பேசியிருப்பாரு. சமாரிட்டன் உமன் அங்க பேசியிருப்பாரு லிவிங் வாட்டரை பத்தி. சோ அங்க என்ன சொல்லியிருப்பா, அங்கேயும் வந்து ரிலேட்டிவ் டெக்ஸ்ட் வரும் பாத்தீங்கன்னா, அவர் தண்ணி கேட்டிருப்பாரு, சமாரிட்டன் உமன் கிட்ட வந்து ஐ எம் த லிவிங் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 5th chapterல பாத்தீங்கன்னா பிரெட் கொடுத்துருப்பாரு, ஐ எம் த பிரெட் ஹூ கேம் ஃப்ரம் ஹெவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரிலேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து. ஸோ அதே மாதிரிதான் இங்க வந்து இதை பார்த்த உடனே ஜீசஸ்க்கு வந்து கோவம் வந்துட்டு அவர் ட்ரிகர் ஆகி பேசுறாரு. ஸோ சத்தமிடாத இயேசு சத்தமிட்ட இடம், சாப்டர் 7. ஓகே, மூவிங் டு சாப்டர் 8. Woman caught in adultery.
சாப்டர் 8 பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. ஒரு ஒரு உமன் வந்து வேணும்ட்டே கூப்பிட்டு வருவாங்க ஜீசஸ் கிட்ட. அவ வந்து மாட்டிக்கிட்டா, அந்த அந்த டைம்ல என்ன ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கூப்பிட்டு வருவாங்க. ஸோ கூட்டிட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஜீசஸ் வந்து குனிஞ்சு தரையிலேயே எழுதிட்டு இருப்பாரு. அப்போ என்ன பண்ணுவாருன்னா இவர் ஒரு கொஸ்டின் கேட்பாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாரும் பார்த்துட்டு கல்லை போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த பொண்ணு தனிச்சு நிப்பா. தனியா நிற்கும் போது ஜீசஸ் சொல்லுவாரு, யாருமே உன்னை ஜட்ஜ் பண்ணலையா, யாருமே உன்னை நியாயம் தீர்க்கலையா, யாருமே தீர்க்கல ஆண்டவரே. அப்ப நானும் உன்னை நியாயம் தீர்க்கிறது இல்ல, போ இனி பாவம் செய்யாதே, நோ சின் நோ மோர், கோ அண்ட் சின் நோ மோர் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. ஸோ இந்த டைம்ல இவளை அனுப்புனதுக்கு அப்புறமும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இந்த சிச்சுவேஷனோட, அதாவது இந்த திங்ஸை விட இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, டேவிட் எங்க இருக்கு அந்த ஆப்ஷன், அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோட இது பண்றது, ஸ்டாப் பண்றது? ஓகே ஃபைன். ஸோ இந்த விமன் காட் இன் அடல்ட்ரி அண்ட் அதுக்கப்புறமா இருக்க ஒரு கான்வர்சேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. ஸோ இங்கேயும் வந்து இந்த ரிலேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து நீங்க பார்க்கலாம். அதாவது அடல்ட்ரி ஒரு தப்பானது, ஒரு இருட்டு, ஒரு சின்ல இருந்த ஒரு லேடி வந்து அவர் ஒரு கிரேஸால அவர் மீட்டதுனால அவர் வந்து லைட்டை பத்தி பேசுவாரு. ஃப்ரம் த டார்க்னஸ் டு லைட். அங்க வந்து எப்படி வந்து வாட்டர் தண்ணி கேட்டுட்டு ஐ எம் த லிவிங் வாட்டர்னு சொல்றாரு. சாரி, ஓகே. ஸோ அங்க எப்படி வந்து வாட்டர் கேட்டுட்டு ஐ எம் த லிவிங் வாட்டர்னு சொல்றாரு, பிரெட் கொடுத்துட்டு ஐ எம் த பிரெட் ஃப்ரம் த ஹெவன் சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து என்ன பண்றாருன்னா லைட் பத்தி பேசுறாரு. அதாவது சின் அப்படின்ற டார்க்கான இடத்துல இருந்து கம் டு லைட், ஐ எம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ரிலேட்டிவ் டெக்ஸ்டையும் மறுபடியும் இங்கேயும் கொண்டு வராரு. ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் 8ல ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து இந்த அடல்ட்ரி, இந்த அடல்ட்ரஸோட இன்சிடென்ட் அண்ட் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 9. சாப்டர் 9 என்னோட ஃபேவரட் சாப்டர். நான் இந்த சாப்டர் 9 குறைஞ்சது ஒரு 10 தடவை படிச்சிருப்பேன். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒரு 6 தடவை 5 தடவை மேல படிச்சிருப்பேன். நான் ரொம்ப பிடிக்கும் இந்த சாப்டர். ஆக்சுவலா என்னன்னா சிலோஹாம், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். சிலோஹாம்ல போயிட்டு அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. அது என்னன்னா ஜீசஸ் வந்து அந்த குருடனை பார்ப்பாரு. அவருடைய எச்சையினால ஒரு சேர் உண்டாக்கி அவன் கண்ணில் பூசி போயிட்டு சீலோவாம்னு ஒரு குளத்துல கழுவுன்னு சொல்லுவாரு. சீலோவாம்ன்றது ஒரு அராமிக் வேர்ட். அந்த அராமிக் வேர்டுக்கு அர்த்தம் என்ன தெரியும்? யாருக்கா தெரியுமா சிலோவாம அர்த்தம்? யாரோ சொன்னீங்கப்பா, கேக்கல. சென்ட், கரெக்ட். அனுப்பப்பட்டவன். தமிழ்ல வந்து அனுப்பப்பட்டவன் இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து சென்ட். ஓகேவா? சோ அவன் போயிட்டு கழுவுறான். கழுவின உடனே அவனுக்கு பார்வை வந்துருது. அவன் எல்லாரையும் பாக்குறான். எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க, இவன் தான் வந்து அந்த குருடன் அப்படின்னு சொல்லிட்டு. சி இந்த சாப்டர்ல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? சில சமயம் வந்து நீங்க ரவி ஜக்கரியாஸோட ஸ்பீச் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் நிறைய தடவை சொல்லுவாரு சில விஷயங்கள். அவர் வந்து ஆன்சர் பண்ணும்போது சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவரு இன்டர்பிரேட் பண்ணும்போது சில ஸ்டேட்மெண்ட்ஸ், சில ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவருக்கே தெரியாம ஒரு வாயில வந்துருமா. அவர் அதை பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அது யோசிப்பாராம், இதை நம்ம தாட் ப்ராசஸ்ல இல்லையே, இப்ப நம்ம சொன்னது வந்து எனக்கு ஞாபகமே இல்லை, தாட் ப்ராசஸே இல்லை, நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஹவு த ஸ்பிரிட் ஆஃப் காட் லீட்ஸ். ஓகேவா? சோ சில சமயங்கள் see if you are led by the spirit of god he will take control on you. நீங்க பேசுறதுலயும் சரி, நீங்க பண்ற எல்லாத்தையும் once more, அதாவது if you are led by the spirit of god சில விஷயங்கள் சில சமயத்துல நீ பேசுற வேர்ட்ஸை வந்து அவர் யூஸ் பண்ணிப்பாரு. கடவுள் வந்து உன்னை யூஸ் பண்ணி உன்னை பேச வைப்பாரு. சோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா உனக்கே தெரியாம சில வேர்ட்ஸ் நீ பேசுவ, சில சொல்யூஷன்ஸ் நீ கொடுப்ப. பட் அது உன் தாட் ப்ராசஸ்லயே இருக்காது. நீ யோசிச்சிருக்கவே மாட்ட, நானா இதை பேசினேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு நினைப்பேன். புரிஞ்சுதா ஸ்டீஃபன்? அண்ணா புரிஞ்சுதா ஸ்டீஃபன்? அண்ணா உங்க நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு.
உங்க நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நான் ரெக்கார்டிங் போடுறேன், நீ கேளுதுல. ஓகே ஃபைன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த பிச்சைக்காரனுக்கு நடக்குது. சரி, அந்த எனக்கு இதுல பிடிச்சதுன்னா அந்த ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின் ஹி ஆஸ்க். இவனை கொண்டு போறாங்க, பாரசீஸ் முன்னாடி கொண்டு போறாங்க, கொண்டு போய் நிக்க வச்ச உடனே அவங்க கேக்குறாங்க உனக்கு எப்படி பார்வை வந்தது. அவன் அதுக்கு முன்னாடி 2 தடவை சொல்லிடுறான், எனக்கு வந்து ஒருத்தர் வந்தாரு, என் கண்ணுல சேறு பூசினாரு, நான் போய் கழுவுனேன், நான் பாத்துட்டேன் அப்படின்னு. மறுபடியும் அதே தான் சொல்றான். பாரசிட்ட கூட்டு போறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறாங்க, அதே தான் சொல்றான். செகண்ட் டைம் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்றான்னா ஒரு சென்டென்ஸ் ஒன்னு ஆட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்றான். என்னதுன்னா, நான் முன்னமே சொன்னேன், நீங்கள் நம்பவில்லை, நீங்க எதுக்கு என்ன சும்மா சும்மா கேக்குறீங்க, அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ அப்படின்ட்டு அவன் கேட்பான். டு யூ வாண்ட் டு பிகேம் ஹிஸ் டிசைபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடல. அதுக்கப்புறமா தான் அந்த ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்டே வருது. அதுக்கப்புறமா தான் வந்து என்ன இவனுக்குள்ள அந்த ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் பண்ணியிருக்காரு பாருங்க சூப்பரா. இந்த பாரசீஸ் எல்லாம் வந்து நல்லா படிச்சவங்க, வேதத்தை நல்லா படிச்சு கரைச்சு குடிச்சிருந்தவங்க, அவங்களால வந்து திங்ஸை கனெக்ட் பண்ண முடியல. அவன் அதுக்கு அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, உலகம் முதற்கொண்டு ஆதி முதற்கொண்டு இது வரைக்கும் பிறவி கொரோனா யாராச்சும் ஹீல் பண்ணி கேட்டிருக்கீங்களா நீங்க? இது வரைக்கும் அது நடக்கல, இப்போ அது நடக்குது அப்படின்னு அவன் சொல்றான். மெசையானிக் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதாவது மேசியா ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்போது ஒரு சில அற்புதங்கள்லாம் அவர் செய்வாரு அப்படின்னு சொல்றாரு. குஷ்டரோகிங்களை சுத்தமாக்குறது உலகம் முதற்கொண்டு நடந்தது கிடையாது. அதாவது ஒரு மனுஷன் இறங்கி வந்து தொட்டு சுகப்படுத்துனது கிடையாது. அதனாலதான் இவன் நாகமானோட இன்சிடென்ட்ல கூட தீர்க்கதரிசி கீழே வந்து தொடமாட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் கீழே வந்து எண்ணெய் பூசி தொட்டு சுகம் பண்ண மாட்டாரு. அவர் போயிட்டு நீ போயிட்டு இதுல போய் குழி, நீ போயிட்டு யோர்தான்ல போய் குழி, சரியாயிடும்னு சொல்லுவாரு. அப்படிதான் சுகமா இருக்கே தவிர ஒரு மனுஷன் வந்து அவரை தொட்டு சுகப்படுத்துனது கிடையவே கிடையாது. ஏன்னா எலியாக்கு நல்லா தெரிஞ்சது, அதனாலதான் எலியா கீழே வரல. அது வந்து ஒரு மெசையானிக் சைன். குஷ்டரோகி வந்து ஒருத்தர் தொட்டு சுகமாக்குறது ஒரு மெசையானிக் சைன். அப்படி செஞ்சாருன்னா ஒரு மெசியா. அதே மாதிரிதான் குருடனுடைய கண்களை வந்து பிறவி கொட்டனோட கண்களை யாரும் திறந்தது கிடையாது. அதுவும் ஒரு மெசையானிக் சைன். அதாவது மேசியா வரும்போது இதை செய்வாரு, அப்படி செஞ்சாருன்னா ஒரு மேசியா அப்படின்னு தெரிஞ்சது எல்லாருக்குமே. இந்த விஷயம் அந்த பிச்சைக்காரனுக்கு தெரிஞ்சது, ஆனா அந்த பாரசிக்கு தெரியல. நிறைய தடவை நம்ம கூட அப்படிதான் நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். அதாவது பீப்புள் ஆஃப் அதர் ஃபெய்த் வந்து நமக்கு ஒரு சில விஷயத்த காமிக்கும் போது நம்மளுக்கு தெரியும், சே நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியாம போயிடுச்சு, நம்ம இவ்வளவு வருஷம் பைபிள் படிச்சிருக்கோம், இவ்வளவு திங்ஸ் பண்ணிருக்கோம், ஆனா இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு இருக்கும். ட்ரை டு கனெக்ட் யுவர் லைஃப் அண்ட் வேர்ட். அதாவது ட்ரூத் அண்ட் லைஃப் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. நீங்க படிச்ச உண்மையும் அது வந்து உங்களோட லைஃப்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒர்க் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து கடவுள் நம்மள ஒர்க் பண்ண முடியும். அந்த ஒரு ப்ரொஃபவுண்ட் திங் வந்து இந்த பிச்சைக்காரனுக்கு நடந்திருக்கு. நீங்க வேணா இந்த சாப்டர் மறுபடியும் படிச்சுப்பாங்க, பியூட்டிஃபுல் சாப்டர். ஸோ இந்த சாப்டர் 9ல வந்து சிலோவாம் அண்ட் ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் 10 வந்து சூப்பரா இருக்கும். டோர் அண்ட் அ ஷீப். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த மெய்ப்பன் வந்து பக்கத்துல ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளனா இல்ல, அந்த மெய்ப்பன் என்ன பண்றான்னா வாசல்லே உட்காந்துருக்கான். அவன் தான் வந்து கதவு, அவன் திறந்தாதான் கதவு திறக்கும். அப்படியே கதவு திறந்திருந்தாலும் அவனை மீறி ஒரு ஆடு கூட வெளியே போவாது. அதனால சொல்றாரு, நானே ஆடுகளுக்கு வாசல். திருடன் வந்து பின்பக்கமா வருவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு வருவான் திருடன். ஆனா நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். அதே மாதிரி காசுக்காக வேலை செய்யறவங்க, காசுக்காக ஒரு ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக வேலை செய்யறவங்க ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது அவங்களோட ஆடுகளை விட்டுட்டு போயிடுவாங்க. எனக்கு என்ன, நான் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நான் அப்படி விட்டுட்டு போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இந்த சாப்டர்ல 2 முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, the door and the shepherd. I'm the door and I'm the shepherd அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் வந்து சொல்றாரு. ஸோ இது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 10. சாப்டர் 11 வந்து ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியே நடத்தலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு டெப்தான ஒரு சாப்டர். நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லாசரஸ் வந்து செத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சு ஜீசஸ்க்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, லாசரஸ் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீசஸ் வந்து எத்தனை நாள் ஹோல்ட் பண்றாரு அவரோட ஸ்டேவை? மறுபடியும் அவர் 2 நாள் ஸ்டே பண்றாரு. எத்தனை நாள் ஸ்டே பண்றாரு அவரு? எத்தனை நாள்? 2 more days. கரெக்ட். ஏற்கனவே அவர் வந்திருக்கணும் கரெக்டா, ஆனா அவர் வரல. அவன் செத்துட்டான்னு தெரிஞ்சும்
2 நாள் டிலே பண்றாரு. ஏன்னா அவங்களுடைய ஃபெய்த்துக்கு வந்து இன்னும் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்கணும். செத்த உடனே உயிர் வருது அப்படின்னா ஓகே, அவனுக்கு வந்து ஏதோ ஒரு அட்டாக்ல இருந்திருப்பான், மேபி அவன் ரிலீஸ் ஆயிட்டான் அப்படின்னு கூட வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா செத்து கெட்டு போன ஒருத்தனை வந்து உயிர்ப்பிக்கிறதுன்றது மெசியானிக் சைன். அது வந்து மேசியா மட்டும்தான் செய்ய முடியும், கிரைஸ்ட் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ அதனாலதான் வந்து அவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச அவர் என்ன சொல்றாருன்னா, திஸ் டெத் இஸ் ஆக்சுவலி நாட், அது வந்து லாசருவுக்கு வந்து இது மரணத்துக்கு எதுவா இல்ல, அது வந்து கிறிஸ்து வந்து மகிமைப்படுறதுக்கு ஏதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவன் உடம்பு கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் வெயிட் பண்றாரு. அவர் ஜீசஸ் வராரு, வந்த உடனே அவங்க சிஸ்டர் சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, ஏற்கனவே 2 நாள் டிலே, இவர் 2 நாள் டிலே பண்ணிட்டார், டோட்டல் 4 நாள். அப்ப சொல்றாங்க, அவங்களே தான் சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சு, நாரி இருக்குமே, நாத்து அடிச்சிருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு there is no possibility of making him bringing back to life. அதாவது அதுக்கான பாசிபிலிட்டி கிரவுண்ட்ஸே இல்லாம அதை கிளியர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா போயிட்டு அவர் ரிசரெக்ட் பண்றாரு, அவனை கூப்பிட்டு ரிசரெக்ட் பண்றாரு. ஸோ இந்த இடத்துலயுமே நீங்க வந்து இந்த வேர்ட்ஸ் கனெக்ஷனை பார்க்கலாம், அந்த ரிலேட்டிவ் வேர்ட்ஸ் பார்க்கலாம். அது என்னன்னா, அவன் செத்து போயிட்டான், அவனை ரிசரெக்ட் பண்றாரு. அதனால அவர் சொல்றாரு, ஐ ஆம் த ரிசரெக்ஷன் அண்ட் த லைஃப் அப்படின்னு சொல்றாரு ஜீசஸ், சாப்டர் 11. ஓகேவா? அண்ட் சாப்டர் 12ல பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் ஜீசஸ் வந்து அந்த லாசரஸோட உயிரோட எழுப்பிட்டு அவரு ஜெருசலேமுக்குள்ள வரல, வெளியவே தான் இருக்காரு அவரு. அந்த டைம்ல தான் மேரி வந்து இந்த இதை வச்சு அனாய்ட் பண்றாங்க, இந்த தைலம் வச்சு அனாய்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா ட்ரைம்ஃபல் என்ட்ரி, அவர் உள்ள வரும்போது எல்லாருமே வந்து ஹோசனான்னு கத்தி பண்றாங்க. ரிமெம்பர் இந்த ஹோசனான்னு கத்திட்டு பின்னாடி வந்தாங்க பாருங்க, இவங்க எல்லாம் வந்து ஜீசஸ் எதுவும் கொடுப்பாரான்னு வந்த கேங்கு. அவர் வந்து அங்க இருக்கும்போது 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாராம், ஒருத்தனுக்கு வந்து கண்ணெல்லாம் சுகப்படுத்தினாராம், ஒருத்தன் உயிரோட எழுப்பியிருக்காரு, விச் மீன்ஸ் அவர் நம்மளுக்கும் ஏதோ தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சியூமர் மைண்டோட பின்னாடி வந்த குரூப். இதே குரூப் தான் இன்னும் 3 சாப்டர் கழிச்சு குரூசிஃபை ஹிம்னு கத்தினாங்க, இதே ஆட்கள் தான். விச் மீன்ஸ் நம்ம வந்து ஜீசஸை வந்து ஏதோ ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்க்காக ஃபாலோ பண்றோம்னா டெஃபினட்டா டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம், நம்மளே வந்து குரூசிஃபை ஹிம்னு கத்துறது வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபாலோ ஜீசஸ் ஃபார் அ ரைட் ரீசன். சாப்டர் 12. சாப்டர் 13 வந்து சர்வன்ட் கிங் அண்ட் நியூ கமெண்ட்மெண்ட். இந்த இடத்துல ஜீசஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அன்னைக்கு நைட் வந்து எல்லாருடைய காலையும் கழுறாரு உட்காரும் போது. இவர் என்ன பண்றாரு, ரொம்ப கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அவரோட சால்வை எடுத்து அவருடைய இடுப்புல கட்டி, அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒருத்தவங்களோட காலையும் வாஷ் பண்ணிட்டு பரவாயில்ல அது அப்படியே விட்டா காஞ்சிரும் அப்படின்னு சொல்லாம ஒரு டவல் எடுத்து அவரோட காலுங்களை தொடச்சு எல்லாருக்கும் துடைக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க வந்து காலுங்களை துடைக்கிறது அப்படின்னா டப்புன்னு உங்களோட கால் எப்படி குனிஞ்சு பார்த்துட்டு இந்த காலை தானே கழுவுறாரு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த டைம்ல we do not know ரோடு எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது, கிளீனினஸ் இருந்திருக்குமான்னு தெரியாது, யாரும் வந்து பெருசா அந்த டைம்ல ரோட் சைட்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருந்திருக்காது, ஓப்பன் டிஃபிகேஷன் இருந்திருக்கலாம். ஸோ இவ்வளவு திங்ஸ் இருந்து எதுவுமே வந்து அவர் கூச்சப்படாம பண்ணிட்டு அவர் மெயினா ஒரு திங் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. என்னன்னா, நீங்க என்ன எப்படி கூப்பிடுறீங்க, நீங்க வந்து என்ன மாஸ்டர்னு கூப்பிடுறீங்க, என்ன ரபாய்னு கூப்பிடுறீங்க, என்னை இப்படிலாம் கூப்பிடுறீங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், எல்லாமே உண்மைதான். ஆனா மாஸ்டர்னு கூப்பிடுற நானே உங்களோட காலை துடைக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் யோசிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அந்த நியூ கமெண்ட்மெண்ட் அவர் தராரு இந்த இடத்துல. நியூ கமெண்ட்மெண்ட் என்னதுன்னா, லவ் ஒன் அனதர். இதுலயே எல்லாமே அடங்கிடுது. இதுலயே வந்து நீங்க நியாயப்பிரமாணம் எடுத்துக்கங்க, 613 இருக்கு, நீங்க சும்மா டைம் இருந்தா படிச்சு பாருங்க. 613 இந்த ஒண்ணுக்குள்ள அடங்கிடுது, லவ் ஒன் அனதர். பிகாஸ் ஏன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மத்தவங்களை நேசிக்கிறத பார்த்து they will know that you are my disciple. அதாவது நம்ம ஒரு பாட்டு பாடியிருப்போம், let us love ன்னு சொல்லிட்டு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூத் ரிட்ரீட்டுக்கு பாடணும், அதுலதான் இருக்கும், this world will know when love we show that we belong to God. அதாவது நம்ம மத்தவங்களை நேசிக்கிறத பார்த்துதான் இந்த உலகம் என்ன நினைச்சுக்கோன்னா, நம்ம வந்து டிசைபிள்ஸ் அப்படின்றதே புரிஞ்சுக்கும். நாட் பை த கிராஸ் we are wearing in our chain and not by the fancy Christian name, அதெல்லாம் கிடையாது. It's by the love. அதான் இந்த greatest commandment. So that comes on 13. Moving to 14, the greatest truth. இந்த புக்ல தான் ஜான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணிருப்பாரு இந்த புக்ல. என்னன்னா, எங்கேயுமே வந்து தாமஸை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. எந்த காஸ்பல்லையுமே தாமஸ் பேசுனது இருக்காது. தாமஸ் என்ன பேசினாரு அப்படின்னு யாருமே ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் லாஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி
இவர் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. ஜான் வந்து தாமஸ் பேசுனது 2 இடத்துல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. இதான் வந்து கிரேட்டஸ்ட் ட்ரூத். என்னதுன்னா, ஒரு நாள் ஜீசஸ் வந்து உட்காந்து பேசுறாரு அவங்களுடைய டிசைபிள்ஸ் கிட்ட. நான் வந்து எங்க ஒரு இடத்துக்கு போறேன், நான் போற இடமும் உங்களுக்கு தெரியும், அதோட வழியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நம்மலாம் கிளாஸ்ல நிறைய டைம் உட்காந்துருப்போம் இல்லையா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு கான்செப்ட், அது நமக்கு புரியாது, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா தலையாட்டிட்டு எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரிதான் என்ன பண்ணாங்கன்னா எல்லா டிசைபிள்ஸும் உட்காந்துட்டு இருந்தாங்க தலையாட்டிட்டு எஸ் எஸ் அப்படின்னு. அந்த டைம்ல ஜீசஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, சாரி தாமஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, போட்டு உடச்சிடுறாரு டமால்னு. ஆண்டவரே நீ போறது எங்கன்னே எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி வழி தெரியும், நீங்க போகிறதே எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி வழி தெரியும் அப்படின்னு சொன்ன போதுதான் the greatest truth in history, the greatest truth in Bible வந்து ரிவீல் ஆகுது ஜீசஸ் மூலமா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, I am the way, the truth and the life, no one enters Father except me. அதாவது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்ற இந்த கிரேட்டஸ்ட் ட்ரூத், இந்த 3 வார்த்தையை வந்து நான் தான் அப்படின்னு வந்து ஜீசஸ் ரிவீல் பண்ண வச்சது தாமஸ் பேசி அதை ரிவீல் பண்ண வைக்கிறார். ஸோ இந்த 14th சாப்டர்ல வந்து அதுக்கப்புறம் 14th சாப்டர்ல ஜீசஸ் அண்ட் டிசைபிள்ஸோட டிஸ்கஷன்ஸ் இருக்கும், நீங்க அதை படிச்சு பார்க்கலாம். மூவிங் ஆன் டு 15th சாப்டர். ஸோ இந்த 15th சாப்டர் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும். ஐ எம் த ட்ரூ வைன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. என் ஃபாதர் வந்து என்ன பண்றாருன்னா, நல்ல கனி கூட அதெல்லாம் வெட்டி போட்டுருவாரு. ஆக்சுவலி இட் இஸ் a வெரி ஹார்ஷ் பேசேஜ், வெரி ஹார்ஷ் சாப்டர். நீங்க அதை உட்காந்து கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்ல கண்ணாமன்னு திட்டிருப்பாரு, ஆனா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா திட்டிருப்பாரு. என்ன சொல்றாரு தெளிவா, நீ என்கிட்ட இல்ல அப்படின்னா நான் வெட்டி போட்டுருவேன், நீ வந்து என்னுடைய கான்செப்ட்ல நீ இல்ல, நீ வந்து நான் சொல்றதெல்லாம் கேட்கல, நீ என்னோட நினைச்சிடல அப்படின்னா நான் வெட்டி போட்டுருன்னு சொல்லாம என்ன பண்றாரு, வெட்டி போட்டு அதை எங்க போடுவாங்க, நெருப்புல போட்டுருவாங்களாம். இவ்வளவு ஹார்ஷா வந்து ஜீசஸ் பேசியிருக்காரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஃபைன். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னை இல்லாமல் நீ யூ டோன்ட் திங்க் ஆஃப் டூயிங் எனிதிங், நீ எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரிதான் வந்து ட்ரூ 15th சாப்டர்ல வந்து இன்னொரு ஒரு ரெலவெண்ட் விஷயம். இந்த வீக் வந்து என்ன வீக்னு நம்ம சொன்னோம் ஆரம்பத்திலேயே, சண்டே, திஸ் சண்டே ஃப்ரெண்ட்ஷிப் சண்டே. வெரி குட். ஃப்ரெண்ட்ஷிப் சண்டே பத்தி தான் ஜீசஸும் இந்த சாப்டர்ல பேசியிருக்காரு. ஜான் 15:15 தான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உங்களை ஒரு ஊழியக்காரனா பார்க்கல, நான் வந்து உங்களை ஒரு ஃப்ரெண்டா பாக்குறேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளுக்கு ஜீசஸ் வந்து சாப்டர் 15 தான் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் சண்டே சொல்றாரு. எல்லாரும் வந்து கரெக்டா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சண்டே அன்னைக்கு இந்த பேசேஜஸ் மெடிடேட் பண்றோம். அண்ட் மூவிங் டு 16th சாப்டர், ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு ஜீசஸ். எல்லாரும் வந்து பயந்துட்டு இருக்காங்க என்ன ஆகும் அப்படின்னு. அந்த டைம்ல வந்து சொல்றாரு, இந்த கஷ்டம்லாம் இருக்குப்பா, இல்லாம இல்ல, இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கு, பட் பீ சியர், நான் வந்து ஓவர் கம் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் நீங்களும் அதை பண்ணலாம், என் கூட இருக்க நீங்களும் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கிரிப்ஷன் நிறைய பேசிட்டு நடுவில் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு கடவுள். இது 16th சாப்டர். அடுத்து வந்து 17th, இந்த ரைட் சைட்ல இருக்க ஒரு லோகோ வந்து நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இது அப்படின்னு. இங்கே நம்ம பாரிஷால்ல பார்த்துருப்பீங்க. என்ன தேவன்? கீழே பாரிஷால் அந்த ஸ்டேஜ்ல இருக்கும், பாரிஷால்ல ஸ்டேஜ்ல இருக்கும், சென்டர்ல. பார்த்துருக்க ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இது என்னன்னா நம்ம சிஎஸ்ஐயோட லோகோ. இந்த லோகோவுடைய பேஸ் வந்து 17th சாப்டர் தான். 17th சாப்டர்ல வந்து ஜீசஸ் வந்து ஒரு சாப்டர் ஃபுல்லாவே பிரேயரா தான் இருக்கும். ஜீசஸ் அண்ட் ஃபாதர் காட், இவங்க ஜீசஸ் வந்து ஃபாதர் காட்ட பிரேயர் பண்றாரு. என்னன்னா, ஆண்டவரே நீரும் நானும் எப்படி வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமோ, என்னுடைய எல்லாமே உங்களுடையதா இருக்கு, உங்களுடைய எல்லாமே என்னுடையதா இருக்கு, நீங்க என்னை வச்சு வந்து ஒர்க் பண்றீங்க, நீங்க சொல்றதை நான் கேட்கறேன், நான் சொல்றது நீங்க வந்து கேக்குறீங்க, நான் பேசுறது நீங்க கேக்குறீங்க, அந்த மாதிரி மத்தவங்களும் இருக்கணும், இவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைபிள்ஸ்க்காக வந்து ஜீசஸ் வந்து ப்ரே பண்றாரு. இது வந்து என்னன்னா ஹை பிரீஸ்டோட பிரேயர். அந்த டைம்ல வந்து யூ கேனாட் டைரக்ட்லி ப்ரே டு காட் இன் ஜீசஸ் டைம்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா யூ கேன் டெல் டு த ஹை பிரீஸ்ட். அவர் உள்ள போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவாரு. அவர் உள்ள போயிட்டு ஹோலி ஆஃப் த ஹோலியஸ் அந்த பிளேஸ்ல போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வருவார். இந்த இடத்துல ஜீசஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஹை பிரீஸ்டா வந்து பிஹேவ் பண்றாரு. அதாவது நம்ம இருக்கும், நம்மளுக்கு நடுவில் ஜீசஸ் அண்ட் ஃபாதர். ஸோ ஜீசஸ் வந்து ஃபாதர் கிட்ட ப்ரேயர் பண்றாரு. என்னென்ன, தட் தே ஆல் மே பி ஒன், அவர்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பார்களாக. அந்த லோகோல மேல பாத்தீங்கன்னா இருக்கும் தட் தே ஆல் மே பி ஒன். கீழே வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இருக்கும். மேல பாத்தீங்கன்னா தட் தே ஆல் மே பி ஒன். அதுதான் ஜீசஸோட ஹை பிரீஸ்ட்லி அந்த பிரேயரோடைய கிரக்ஸ். என்னன்னா, நம்ம 2 பேர்
ஜீசஸ் அண்ட் ஃபாதர் எப்படி ஒன்னா இருக்காங்களோ அந்த மாதிரி இவங்களும் நீங்களும் வந்து ஒன்னா இருக்கணும், இவங்களும் ஒன்னா இருக்கணும், இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்து விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹை ப்ரீஸ்ட் ப்ரேயர் பண்றாரு ஜீசஸ். ஓகே, 17th சாப்டர். 18th சாப்டர், 18th சாப்டர் அண்ட் 19th சாப்டர் சேர்ந்து இருக்கும். அதாவது இவரு ஜீசஸ் அரெஸ்ட் பண்றது, அவரை கொண்டு போயிட்டு அண்ணா அண்ட் கைபா அவங்களோட அரண்மனையில நிக்க வைக்கிறது, நிக்க வச்சுட்டு அந்த டைம்ஸ்ல ஒரு பேதுரு மறுதளிப்பாரு. ஸோ அந்த திங் வரும். அதுக்கடுத்து பைலட் வந்து ஒரு பயங்கரமான கொஸ்டின் கேட்பாரு, வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு. அது நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து குரூசிஃபை பண்ண சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பரபாஸ் ரிலீஸ் பண்ணிட்டு ஜீசஸை வந்து சிறுவையில் அரைஞ்சிருவாங்க. ஸோ சிறுவையில் அரைஞ்ச போது நடந்த விஷயங்கள் அது எல்லாமே வந்து இந்த 18 and 19 சாப்டர்ல வந்துடும். இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நைட் வந்து அதுலயா நிக்கோடமஸ் அவர் மறுபடியும் வருவாரு. இந்த இடத்துல ஜீசஸ் வந்து சிலுவையில் அரைஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து ஜீசஸோட பாடியை கேட்பாரு, நாங்க வந்து அடக்கம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நிக்கோடமஸ் ஒண்ணு கொண்டு வருவாரு. யாராவது சொல்றீங்களா என்னன்னு? ஸ்பைசஸ். என்னது ஸ்பைசஸ்? எவ்வளவு புரியல. எவ்வளவு 75 pounds. 75 pounds. சூப்பர். 75 pounds ஆஃப். இதுல வந்து தமிழ்ல வந்து என்னன்னா வெள்ளைப்பூலம், சாரி தூபவர்க்கம் போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். அது ரெண்டுத்தையும் வந்து கொண்டு வருவாரு, நிக்கோடமஸ் கொண்டு வருவாரு. ஓகேவா? ஸோ அவர் கொண்டு வந்துட்டு ஜீசஸ் வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. இந்த 18th and 19th சாப்டர்ல குரூசிஃபிக்ஷன்ல இருந்து ஜீசஸ் வந்து அடக்கம் பண்ற வரைக்கும் இருக்கும். ஓகேவா? சாப்டர் 20. சாப்டர் 20ல பாத்தீங்கன்னா ரிசரெக்ஷன், த கிரேட்டஸ்ட் கன்ஃபெஷன் அண்ட் த பர்பஸ் ஆஃப் த புக். ரிசரெக்ஷன் டைம்ல உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. வேகமா ஓடி வருவாங்க, ஒருத்தர் வந்து நேரம் வெளியே நின்றுவாரு, அதுக்கு அடுத்த ஒருத்தர் உள்ள வருவாரு. யார் வெளியே நின்னுது, யார் உள்ள போனது? ஆண்ட்ரூ உள்ள நின்றுவாரு, ஆனா பீட்டர் உள்ள போவாரா? பீட்டர் உள்ள போவார். வெளியே நின்னுது யாரு? ஜான். தெரியல. சூப்பர். வேற யாராவது? பிஜன் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? வேகமா ஓடி வந்து ஒருத்தர் கல்லறைக்கு வெளியே நின்னுடுவாரு, ஒருத்தர் கல்லறைக்கு உள்ள போயிடுவாரு. வெளியே நிக்கிறது வந்து பீட்டரா? உள்ள போறது வந்து ஜான். am I right இல்லையா? ஆக்சுவலா உள்ள போறது ஜான். அதான். சாரி, உள்ள போறது பீட்டர். ஜான் தானா? ஜான் தான். ஒரு முடிவுக்கு வாங்க. பீட்டர் தான் உள்ள போவாரு, வெளியில நிக்கிறது தி அதர் டிசைபிள் அப்படின்னு தான் இருக்கும். சூப்பர் சூப்பர். அதாவது பேர் இல்ல, உள்ள போறது வந்து பீட்டர். ஓகேவா? ஃபைன். சரி, அதுக்கு அடுத்து வந்து 21st சாப்டர்ல வரும்லனா, இந்த டிசைபிள் தான் ஜீசஸ் லவ் பண்ணவர் அப்படினா, not that Jesus love. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து த கிரேட்டஸ்ட் கன்ஃபெஷன், அங்க எப்படி வந்து த கிரேட்டஸ்ட் ட்ரூத் ரிவீல் ஆச்சோ, இங்க அப்படிதான் அவரே தான் வந்து கிரேட்டஸ்ட் கன்ஃபெஷன் தராது. அது என்னன்னா, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், தாமஸ் வந்து நான் கையை விட்டு தொட்டு பார்த்தாதான் வந்து நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த டைம்ல ஜீசஸ் வந்துட்டு வா தொட்டுப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, மை லார்ட் மை காட். இந்த மாதிரி ஒரு கிரேட் கன்ஃபெஷன் வந்து யாருமே கொடுத்தது இல்லை இது வரைக்கும் டைரக்டா. ஸோ இது வந்து கிரேட்டஸ்ட் கன்ஃபெஷனா பாக்குறாங்க இந்த பைபிள்ல. அண்ட் அதனால ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பாத்துட்ட, அதனால நீ என்ன விசுவாசிக்கிற, பார்க்காம விசுவாசிக்கிறவங்க வந்து பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் சொல்றாரு. அண்ட் த பர்பஸ் ஆஃப் த புக், இந்த புக்கை வந்து எதுக்கு எழுதுனாங்க அப்படின்றது 20th சாப்டர்ல இருக்கும். யாராச்சும் படிச்சீங்களா அதை, எதுக்கு இந்த புக் எழுதிருக்காங்கன்னு? சாப்டர்ல கடைசியில இருக்கும். யாராவது படிச்சீங்களா? Verse 31. But these are written so that you may believe that Jesus is the Christ, the Son of God, and that by believing you may have life in his name. ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்னு, you may believe that Jesus is the Son of God. Second, that day you may have life. இந்த ரெண்டு பெரிய விஷயத்துக்காக தான் இந்த புக்கே வந்து எழுதிருக்காங்க. you should know that Jesus is Son of God so that you may have life, eternal life. Okay, so 20 chapter. The last chapter 21ல வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே
அந்த பீட்டர் அண்ட் அதர் டிசைபிள் டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஆ ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஓடுறாங்க. the other disciple will reach first. சரியா? கரெக்ட். ஆனா ஃபர்ஸ்ட் டூம்புக்குள்ள போறது வந்து பீட்டர் உள்ள போறது. ஃபர்ஸ்ட் ரீச் பண்றது the other disciple. புரியுதா? உள்ள போறது ஃபர்ஸ்ட் பீட்டர், then afterwards the other disciple will also go inside. கரெக்ட். உள்ள போறது. சரி, நான் எது ஸ்ட்ரெஸ் பண்ணனா அதர் டிசைபிள்ஸ் வந்து பேர் கிடையாது, ஒரே ஒருத்தருக்கு தான் அங்க பேர் இருக்கு. அதனால அது யாருன்னு பட் கேக்குறேன். ஆனா other disciple whom Jesus loved ன்னு இருக்கு இந்த ஸ்டாப்ல ஸ்டார்டிங்ல. So most probably it could be John. தெரியல, most probably ஏன்னா Jesus loved ன்னு இருக்கு அந்த வேர்ட். other disciple whom Jesus loved. Okay fine, other disciple இருக்கட்டும். ஓகே, தேங்க்ஸ். ஸோ சாப்டர் 21 ஜீசஸ் மீட்ஸ் டிசைபிள். கடைசியா வந்து ஜீசஸ் உயிர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா டிசைபிளை மீட் பண்றாரு. அப்ப கூட ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அப்படியே குதிச்சிடுறாரு. அங்க இருந்து அவர் தான் ஜீசஸ் அப்படின்னு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து மேல இருந்து அப்படியே அந்த ஷிப்ல இருந்து குதிச்சுட்டு நீச்சல் அடிச்சே கரைக்கு வந்துடுறாரு. மத்தவங்களாம் அந்த எழுதிட்டு வராங்க. அந்த டைம்ல எத்தனை ஃபிஷஸ் எடுத்தாங்க? எத்தனை பிக் ஃபிஷ் எடுத்தாங்க? 150. சூப்பர், 153 பிக் ஃபிஷ். எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 153 பிக் ஃபிஷஸ் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் வந்து கேட்கறாரு, டு யூ லவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை அவனை கேட்கறாரு. அண்ட் ஃபைனலி த கன்க்ளூஷன் கம்ஸ். அந்த புக்கை வந்து கன்க்ளூட் பண்றாரு. எப்படின்னா ஜீசஸ் வந்து செஞ்சது நிறைய, அதை எழுதணும்னா புக்கும் பத்தாது, இங்கும் பத்தாது, நான் ஏதோ உங்களுக்கு கொஞ்சமா தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஜான் வந்து கன்க்ளூட் பண்றாரு. ஓகேவா? ஸோ வி ஆர் டன் வித் 21 சாப்டர்ஸ். அண்ட் இந்த ஜான் புக் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் புக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா த 7 sevens, அதாவது 7 விஷயங்கள் 7 தடவை இருக்கும் இந்த புக்ல. அது வந்து என்னன்னு இப்போ உங்களுக்கு கடகடன்னு பார்த்துடலாம். The 7 sevens of the Gospel of John. என்னன்னா 7 disciples. இந்த புக்ல 7 டிசைபிளோட பேர் மட்டும் தான் இருக்கும். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. சூப்பர். the 7 sevens of the Gospel of John. நோட் பண்ணிக்கங்க, 7 டிசைபிள்ஸோட பேரு: ஆண்ட்ரூ, பீட்டர், பிலிப், நத்தனியல், தாமஸ், 2 ஜூடஸ் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து ஜூடஸ் ஆஃப் இஸ்காரியட், இன்னொருத்தன் வந்து ஜூடஸ். உங்க பைபிள்ல எப்படி போட்டிருக்கோம்னா ஜூடஸ் பிராக்கெட்ல வந்து நாட் இஸ்காரியட்னு போட்டிருக்கும். 7 டிசைபிள்ஸ் இருப்பாங்க. the 7 sevens of the Gospel of John. இந்த மாதிரி இந்த இப்ப 7 பாத்தீங்க இல்லையா ஒரு செட்டு, இந்த மாதிரி 7 இருக்கும். நெக்ஸ்ட், செவன் மென்ஸ், ஒரு 7 மனுஷங்களை பத்தி பேசியிருப்பாங்க. அதாவது இந்த டிசைபிள்ஸ் இல்லாத ஒரு 7 முக்கியமான மனுஷங்களை பத்தி பேசினாங்க. ஜான் த பேப்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல, நிக்கோடமஸ், லாசரஸ் உயிரோட இருப்பார் அவரு, அண்ணா காய்பா ரொம்ப முக்கியமான ஆட்கள், பெரிய யூட்டர்னை கொண்டு வருவாங்க இந்த ஸ்டோரியிலேயே. அண்ட் பைலட், ஜோசப் ஆஃப் அரிமத்தியா. 7 விமன்ஸ்: ஜீசஸ், மேரிஸ் மதர், மேரி ஹிஸ் மதர் சிஸ்டர். இவங்க 2 பேரும் வந்து அந்த இதுல வருவாங்க. இவங்க அந்த 3 மேரி இருக்காங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 3 மேரி, இவங்க 3 பேருமே அந்த லாசரஸ் டைம்ல வருவாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் 4 பேர். அதுக்கப்புறம் மார்த்தா, சமாரிட்டன் உமன், அண்ட் 8th சாப்டர்ல பார்த்த அடல்ட்ரஸ். அதுக்கடுத்து 7 விட்னஸ், அதாவது 7 பேர் வந்து ஜீசஸ் அக்னாலேஜ் பண்ணிருப்பாங்க. 7 விட்னஸ். அவங்க யாருன்னா ஃபாதர், அதுக்குரிய ரெஃபரன்ஸ் எல்லாம் பக்கத்திலே இருக்கு. சன், ஹோலி ஸ்பிரிட், ஜான் த பேப்டிஸ்ட், ஜான் தி அப்பாஸ்டல், மிராக்கிள்ஸ், ஸ்கிரிப்சர்ஸ். இந்த 7மே வந்து விட்னஸா இருக்கும். அடுத்தது 7 சைன்ஸ்: வாட்டர், டர்னிங் வாட்டர் இன்டு வைன், அந்த அஃபிஷியலோட ஃபீவரிஷ் சன், லேம் மேன், ஃபீட்ஸ் 5000, வாக்ஸ் ஆன் வாட்டர். இது 2 ஒரே சாப்டர்ல இருக்கும். பிளைண்ட் மேன், ரைஸ் ஆஃப் லாசரஸ். 7 சைன்ஸ். 7 தடவை வந்து ஐ ஆம் சொல்லியிருப்பார் ஜீசஸ். ஐ ஆம் த வரும். ஐ ஆம் த பிரெட் ஆஃப் த லைஃப், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷீப், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் லைஃப், ஐ ஆம் த வே, ட்ரூத் அண்ட் லைஃப், ஐ ஆம் த ட்ரூ வைன். அதுக்கடுத்து 7 ஐ எம், அதாவது நான் தான், நானே அப்படின்னு சொல்லியிருப்பேன். தமிழ்ல வந்து நானே அப்படின்னு இருக்கும்.
ஓகேவா? ஸோ சமாரிட்டன் உமன் கிட்ட சொல்லுவார் இல்லையா, நீ பேசிட்டு இருக்கிறது நானே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 7 தடவை இருக்கும். ஒன்று வந்து டு த சமாரிட்டன் உமன், டிசைபிள்ஸ்ட 6:20 சொல்லியிருப்பாரு, 3 தடவை ஜூஸ்ட சொல்லியிருப்பாரு. அந்த 3மே வந்து 8th சாப்டர்ல கான்வர்சேஷன்ல வரும். அந்த இவனோட கான்வர்சேஷன்ல 8th சாப்டர்ல. ஸோ அடுத்து வந்து டிசைபிள்ஸ்ட மறுபடியும் சொல்லியிருப்பாரு 13ல, அண்ட் டு த காட்ஸ், அவரை பிடிக்க வருவாங்க காட்ஸ். ஸோ அதுல வந்து சொல்லுவார் நான் தான் அப்படின்னு சொன்னே பின்னாடி போய் விழுந்துருவாங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி 7 times அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து 7 sevens ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 தடவை 7 விஷயங்கள் வந்திருக்கும் ஜான்ல. ஓகே, அண்ட் டு திஸ் வி கம் டு தி எண்ட். ஆக்சுவலி தெரியும் இது ரொம்ப ஒரு எக்ஸாஸ்டிவ், போர் அடிக்கக்கூடிய லென்த்தியான ஒரு செஷன் தெரியும். ஸோ யூ கேன் revisit and learn about it again.